ஆயிடுச்சு. எப்படியாவது மீனாட்சியை பார்த்து நம்மளோட காதலை சொல்லிடணும்னு பார்க்குறேன், முடியலையே. எப்போ பார்த்தாலும் அவங்க அக்கா கூட சுற்றிக்கிட்டு இருக்கா, இல்லைன்னா யாழ்னி கூட விளாண்டுக்கிட்டு இருக்கா. அவளை தனியாகவே மீட் பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு எப்படினாலும் சரி நம்ம காதலை அவகிட்ட சொல்லிடணும். யாழ்னி, நீ இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பலையா? நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு பாரு. அம்மா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது சித்தையும் சித்தப்பாவும் என்னைய விடுறதுக்கு என் கூடவே வரணும். அப்பதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். அப்படி போட யாழ்னி தங்கம், ஒரு சூப்பர் ஐடியாவும் சூப்பர் வழியும் சித்தப்பாக்கு காட்டிட்ட. எப்படியாவது அடம் பிடிச்சு உன் சித்தியும் என்னையும் உன்னைய ஸ்கூலுக்கு விடுறதுக்கு எப்படியாவது கூட்டு போயிருடா. யாழ்னி, 2 பேரும் வந்து உன்னை ஸ்கூல்ல விட முடியாது. யாராவது ஒரு ஆள் வருவாங்க. அது யார் வரணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. அக்கா, என்னக்கா காலையிலேயே என் பிள்ளைய எதுக்கு திட்டிக்கிட்டு இருக்க? எடி, இவ சும்மாவே சொன்ன பேச்சு கேட்க மாட்டா. இப்ப நீயும் தான் என் குழந்தைனும் வந்தா பிறகு இவளுக்கு ரொம்ப செல்லமா போச்சு. எது சொன்னாலும் கேட்க மாட்டா, ஏத்து பேசுறா. அப்படி என்னக்கா நீ சொல்றத அவ கேட்காம போயிட்டா? சும்மா யாழ்னிய குறை சொல்லிக்கிட்டே இருக்காதாக்கா. சித்தி. என்னடா தங்கம்? சித்தி, நீங்களும் சித்தப்பாவும் என்னைய கொண்டாந்து ஸ்கூல்ல விட வரணும்னு அம்மாட்ட கேட்டேன் சித்தி. அதுக்கு தான் அம்மா மாட்டேன்னு சொல்றாங்க சித்தி. தங்கம், கோச்சுக்கிடாதீங்கடா தங்கம். ஒன்று உன்னைய ஸ்கூலுக்கு விடுறதுக்கு சித்தப்பா வரட்டும், இல்லைன்னா சித்தி வரேன். யாராவது ஒரு ஆள் தான் உன்னைய கொண்டு வந்து விட முடியும். அதெல்லாம் முடியாது முடியாது. 2 பேரும் தான் என்னைய கொண்டாந்து ஸ்கூல்ல விடணும். என் பட்டு செல்லமுல்ல, சித்தி சொன்னா புரிஞ்சுக்கடா. அடியே மீனாட்சி, நீ அவளை கொஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா அவ சொன்ன பேச்சே கேட்க மாட்டா. இந்த பாருடி யாழ்னி, சித்தி வருவா இல்லைன்னா சித்தப்பா வருவார். 2 பேர்த்துல யாராவது தான் உன்னைய கொண்டு வந்து விடுவாங்க. சும்மா நைன்னு பேசிக்கிட்டு இருந்த நான் வந்து கூட்டு போய் உன்னைய ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுவேன், பார்த்துக்கோ. ஐயோ, நீயா? வேணாமா வேணாமா, நீ வர வேண்டாம். எனக்கு என் சித்தியும் சித்தப்பாவும் தான் கூட வந்து நீ விட வரணும். அக்கா, யாழ்னி ஆசைப்படுறாளாக்கா, நான் வேணா போய் விட்டுட்டு வந்துட்டுமாக்கா? மீனாட்சி, என் மாமியாரை பற்றி உனக்கு தெரியாதாம்மா? நீ வந்த அன்னைக்கே எப்படியெல்லாம் பேசுனாங்க. அப்படி இருக்கும் போது நீ ராஜா கூட போய் யாழ்னியை ஸ்கூலுக்கு விட்டேன்னு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, இந்த வீட்டை 2ஆக்கிடுவாங்க, பார்த்துக்கோ. ஐயோ, இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் இங்கே எனக்குள்ளேயே நின்னோம். அண்ணி எப்படியாவது மீனாட்சி மனசை மாற்றிடுவாங்க. பிறகு யாழ்னியை நானும் மீனாட்சியும் கொண்டு போய் ஒன்றா போய் ஸ்கூலில் விட போக முடியாது. எப்படியாவது வீட்டுக்குள்ளே போய் அண்ணி மனசை மாற்றணும். இன்றைக்கி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. இதை நம்ம எப்படியாவது விட்டுறக்கூடாது. போய் அண்ணியை எப்படியாவது சமாளிக்க வச்சிடணும். அண்ணே அண்ணே அண்ணே. சொல்லுங்க குழந்தைனாரே, என்ன வேணும்? எதுக்கு கூப்பிட்டீங்க? அண்ணே, யாழ்னி குட்டி நேரம் வரைக்கும் பேசினதை நான் வெளியே நின்று கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அண்ணே. யாழ்னி குட்டியை நானும் மீனாட்சியும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுறானே. எனக்கு வேறு வேலை எதுவும் பெருசாக இல்லை அண்ணே. நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன்னே. இல்லைப்பா, வேண்டாப்பா. வேணும்னா நீங்கள் மட்டும் போய் விட்டுட்டு வாங்க. அம்மா, சித்தியும் கூட வரணும். அண்ணே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் யாழ்னி ஆசைப்படுறாள் அண்ணே. நானும் மீனாட்சியும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறோம்னே. நாங்கள் கொண்டு போய் விடுறதுல உங்களுக்கு ஏதாவது? சேச்சே, அப்படிலாம் எதுவும் யோசிக்கல குழந்தைனாரே. நீங்கள் 2 பேருமே போய் யாழ்னியை விட்டுட்டு வாங்க அன்னைக்கு. சரிங்க அண்ணே. யாழ்னி குட்டி, சீக்கிரமாக கிளம்புடா. சித்தப்பாவும் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். மீனாட்சி, நீங்களும் சீக்கிரம் கிளம்பிடுங்க. சித்தப்பா, டபுள் ஓகே சித்தப்பா, நான் ரெடி ஆயிரேன் சித்தப்பா. என்னங்க மீனாட்சி, நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேறீங்க? சரிங்க, நானும் ரெடி ஆயிடுறேன். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். அக்கா, என்னக்கா அவர் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க? மீனாட்சி, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீங்கள் 2 பேருமே போய் யாழ்னி குட்டியை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுங்க. சீக்கிரமாக வந்துடுங்க, சரியாம்மா? சரிங்க அக்கா. சரி சரி, 2 பேரும் போய் சீக்கிரமாக கிளம்புங்க, போங்க. சித்தி, சித்தப்பா, இப்போ என்னைய நீங்கள் கொண்டு வந்து ஸ்கூலுக்கு விட்டது போலயேவும் சாயங்காலம் வீட்டுக்கு கூட்டு போகும்போது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து தான் என்னைய வீட்டுக்கு கூட்டு போகணும். செல்லக்குட்டி, உன்னைய ஸ்கூலுக்கு வந்து விடுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா. உங்கள் மீனாட்சி சித்திக்கு தான் என் கூட வர்றதில் விருப்பம் இல்லை. என்னங்க, குழந்தைகிட்ட எப்படி பேசணுன்னே உங்களுக்கு தெரியாதா? தேவையில்லாமல் எதையும் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, நான் உண்மையைத்தானே சொல்கிறேன். நீங்கள் உங்கள் அக்காட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லைங்க. அதுக்கான பதில் என்னன்னு உங்களுக்கே தெரியும். தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க. குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும்.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கம். சித்திக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது, அதுக்கு தான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரிடா தங்கம், நீ கிளாஸ் ரூமுக்கு போ. டீச்சர் சொல்கிறத நல்லா கவனித்து நல்லபடியாக படிக்கணும். மதியான சாப்பாடை மிச்சம் வைக்காமல் சாப்பிட்றணும். சரியா தங்கம்? சரிங்க சித்தி. சித்தப்பா பாய். சரிடா தங்கம், பார்த்து போ. நல்லா படிக்கணும். சரியா? சரிங்க சித்தப்பா. என்னங்க, நேரமாச்சு, வண்டி எடுக்கிறீங்களா? போகலாமா? இவ்வளோ நேரம் வரைக்கும் நல்லா சிரிச்ச மூஞ்சியா தானே இருந்தா, இப்போ பாரு கடுகடுன்னு பேசுகிறா. இன்னைக்கியாவது நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை நழுவு விட்டுறக்கூடாது. இன்றைக்கி நம்ம காதலை பற்றி மீனாட்சிகிட்ட எப்படியாவது சொல்லிடணும். போகலாம் மீனாட்சி. மீனாட்சி கிளம்பலாமா? போகலாங்க. என்னங்க, நீங்கள் சிரிச்சா ரொம்ப அழகாக இருப்பீங்க, கொஞ்சம் சிரிக்கலாமே. எப்போ சிரிக்கணும் எப்போ சிரிக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியுங்க. வண்டி எடுங்கங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க. சரிங்க சரிங்க, கோச்சிக்கிறாதீங்க. மீனாட்சி, உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணுங்க. என்கிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் வாங்க. மீனாட்சி, கொஞ்சம் நேரம்தான், பேசிட்டு போயிடலாம். சரி சொல்லுங்க. கொஞ்சம் இதை சிரிச்சுக்கிட்டே சொல்லலாமேங்க. என்னங்க, மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சிரிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கீங்க. கொஞ்சம் இதையுமே கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்லங்க. என்னங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க. சொல்ல வேண்டிய விஷயத்த சடக்குன்னு சொல்லுங்கள், நேரமாகிக்கிட்டு இருக்குது. சொல்கிறேன் மீனாட்சி. மீனாட்சி, உங்களை நான் என்னைக்கு பஸ்ஸில் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தனோ அன்னைக்கே நீங்கள் என் மனசில் வந்துட்டீங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஒன்றும் புரியலையே. சொல்கிறேன் மீனாட்சி, சொல்கிறேன். நான் உங்களை பஸ்ஸில் பார்த்தேன். ஆமாம், நீங்களும் நானும் பஸ்ஸில் ஒன்றா தான் வந்தோம். இப்போ என்ன அதுக்கு? சரி, நேரம் ஆயிடுச்சு, வண்டி எடுங்க. அக்கா வேற சீக்கிரமாக வீட்டுக்கு வர சொன்னான். மீனாட்சி, நான் சொல்ல வந்தது. என்னங்க, நீங்கள் எதையாவது உளறிக்கிட்டே இருக்காதீங்க, வண்டி எடுங்க, டைம் ஆகிக்கிட்டு இருக்கு. சரிங்க மீனாட்சி, சரிங்க மீனாட்சி. மடையா, சொல்ல வந்ததை சட்டு புட்டுன்னு சொல்லாமல் சுற்றி வளைச்சு பஸ்ஸில் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு மீனாட்சி, என்னைய உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சட்டுன்னு நேரடியாக வெளிப்படையாக கேட்குறத விட்டுட்டு இப்படி சுற்றி வளைச்சி பேசி சொதைப்பி தள்ளிட்டியடா மடையா. மீனாட்சி, நல்லா பிடிச்சி உட்காந்துக்குங்க. நல்லா தாங்க உட்காந்துருக்கேன், போகலாம் போகலாம். அப்படியே கொஞ்சம் தோலில் கை போட்டு. என்னது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கவனமாக பார்த்து நல்லா பிடிச்சி உக்காந்துக்குங்கன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லைங்க. நான் வரவங்களே எல்லா துணியும் தோச்சிட்டியாடி, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேயாடி. கொஞ்ச நேரம் உட்காரு, அக்கா துவைக்கிறேன்னு சொன்னாலும் கேட்குறியாடி. அக்கா, நீ சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேலக்கா, எனக்கு சமைக்க வராது, துணி துவைக்க தெரியும், அதனால நான் துணி துவைக்க வந்துட்டேன். துணியெல்லாம் துவைச்சி முடிச்சிட்டேங்க்கா. இனி துணியை மட்டும் எடுத்து காயப்பட்டுற வேண்டியதாங்க்கா. சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி வா, 2 பேரும் சேர்ந்தே துணியை காயப்படலாம். சரிங்க அக்கா. மனசா, குழம்பு அடுப்பில் வச்சுட்டு இங்கே என்னடி வந்து நின்று உன் தங்கச்சி கூட அரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்க? குழம்பு அடிப்பிடிச்சிடாமடி, போய் அதை பாருடி. அத்தை, குழம்பு அடுப்பு அமர்த்திட்டு தானே வந்தேன். நான் என்ன சும்மா வாடி சொல்கிறேன், போய் பாருடி, போடி. சரிங்க தந்தை, இப்போ போய் பார்க்குறேன் த. அக்கா, நீ போய் பார்த்துட்டு வாக்கா, நான் துணியை காயப்படுறேன்க்கா. சரி மீனாட்சி. மீனாட்சி. அத்தை சொல்லுங்க அத்தை. சடக்குன்னு துணியை காயப்பட்டு வா, வீட்டுக்குள்ள இன்னும் ரொம்ப வேலை இருக்குது. சரிங்க அத்தை. அப்படியே அக்காலும் தங்கச்சியும் அப்படியே கெக்கப்பக்கன்னு பேசி சிரிச்சுக்கிட்டே இருப்பாளுங்க. இப்படி ஒரு ஆள் இருந்து விரட்டிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் வேலை செய்வாளுங்க. இவர் இங்கே நான் உட்காந்துருக்கிறது தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டோமே. என்ன மீனாட்சி இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் தூங்காமல் இருக்காங்க? இப்பயாவது நம்ம மனசில் இருக்கிறத மீனாட்சிகிட்ட சொல்லிடலாமா? இதுதான் சரியான நேரம். எப்படியும் மணி 10, 10:30 ஆயிடுச்சு. எல்லாரும் படுத்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். முக்கியமாக அம்மா படுத்திருப்பாங்க. மீனாட்சிகிட்ட எப்படியாவது இப்போ நம்மளோட மனசில் உள்ளதை சொல்லிடணும். என்ன மீனாட்சி, இன்றைக்கி என்ன இன்னும் தூங்காமல் இருக்கீங்க? இல்லை, தூக்கம்லாம் வந்துருச்சு. ரூமில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, அதான் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேங்க. அப்படியா மீனாட்சி? சரிங்க மீனாட்சி. ஷோ, நேரம் வரைக்கும் நல்ல நார்மலாக தானே இருந்தேன். இவளை பார்த்த உடனே அப்படியே வாய் வளருது, பேசுகிறதுக்கு ஒன்றும் வரமாடுது. என்ன செய்கிறது? என்னங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மீனாட்சி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. ஐயோ அம்மா, மீனாட்சி. என்னங்க, பார்த்து வர மாட்டீங்களா?
மீனாட்சி உங்களுக்கு அடி எதுவும் படலைல? இல்லைங்க இல்லைங்க. மீனாட்சி சொல்லுங்க. மீனாட்சி இப்படி உன்னைய கையில் ஏந்திட்டு ஆயுஸ் முழுக்க இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் மீனாட்சி. என்ன சொல்கிறீங்க? மீனாட்சி நான் உன்னை முதல்ல என்னைக்கு பஸ்ஸில் பார்த்தனோ அன்னைக்கே நீ முழுசாக என் மனசுக்குள்ளே வந்துட்ட மீனாட்சி. அதை நான் ரொம்ப நாளாக அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது, ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கல மீனாட்சி. ஆனால் இன்னைக்கு அதற்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சு மீனாட்சி. நான் உன்னை என் உயிரிலும் மேலே விரும்புகிறேன் மீனாட்சி. ராஜா, நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் மீனாட்சி. ராஜா, என்னைய ஃபஸ்ட்டு கீழே இறக்கி விடுங்க. ஓகே மீனாட்சி, ஓகே. அதை நான் யோசிக்கவே இல்லை பாருங்க. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கதை கொண்டு போகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த கதையை இந்த மாதிரி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணங்களையும் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த கதையில் வர்ற மீனாட்சியும் ராஜாவும் ஒன்று சேரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் பட போகிறாங்க, எப்படிலாம் ஒன்று சேர போகிறாங்கன்னு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் வச்சு நம்ம கதையை கொண்டு போக போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய கதையை பார்த்துட்டு நிறைய உறவுகள் கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷங்க. கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகவும் நன்றி. தொடர்ந்து நம்மளுடைய கதையை பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.